எல்லாருக்கும் வணக்கங்க. என் நேம் பிரதீப். நான் வந்து இந்த சீரிஸில் உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் அண்ட் மெடிக்கல் அட்மிஷன்ஸ் பற்றி டேட்டா கொடுத்துறேன். இந்த விதத்தில் ரவுண்ட் 3 கவுன்சிலிங் எல்லாம் முடிச்சு இப்போ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் போயிட்டுருக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில். இதில் வந்து கீ டேக்அவேஸ் என்ன அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பிரான்ச்சஸ் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, ப்ளஸ் கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ரவுண்ட் வைஸ் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க, டாப் 30 காலேஜஸ் ஆவரேஜ் கட் ஆஃப் வச்சு எவ்வளோ, என்ன காலேஜஸ் எந்த காலேஜஸ் எல்லாம் டாப் 30 காலேஜஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான பிரான்ச்சஸாக இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏடிஎஸ், ஐடி, சிஎஸ்சி, ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 76,936 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 51% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் மட்டுமே ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இசிஇ வந்து ஒரு 14% ஸ்டூடெண்ட்ஸும், மெக்கானிக்கல் ஒரு 7%, ட்ரிபிள் ஒரு 7% ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. சிவில் வந்து ஒரு 4% ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. சிவில் வந்து 5,111ங்கிறது ஒரு நல்ல நம்பராக பார்க்குறேன். நான் இங்கே கொடுத்துருக்க டேட்டா எல்லாமே ஜென்ரல் கவுன்சிலிங் ப்ளஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா ரெண்டும் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாவில் அரௌண்ட் 13,500 சம்திங் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மற்ற 1,30,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்கில். நம்ம மற்ற ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஆர் வொக்கேஷ்னல் ஜாயினிங் வந்து இந்த டேட்டாவில் எடுத்துக்கல. ஸோ இது மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவிலுக்கு அப்புறம் உங்களுக்கு பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி சேர்த்து ஒரு 3% சீட்ஸ் ஃபில் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4,500 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரெண்டு பிரான்ச்சஸ் சேர்ந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. மெக்கட்ரானிக்ஸ் ஒரு 1%, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் ஒரு 1% தான் சீட்டே ஃபில் ஆகிருக்கு. ஏரோநாட்டிக்கலில் ஒரு 1% சீட் ஃபில் பண்ணியிருக்காங்க. இசிஇ விஎல்எஸ்ஐயில் ஒரு 1% சீட் ஃபில் ஆகிருக்கு. கெமிக்கலில் ஒரு 1% சீட் ஃபில் ஆகிருக்கு. ஸோ இதான் வந்து பிரான்ச் வைஸ். மற்ற எல்லா பிரான்ச்சுமே அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லாதனால நான் கொடுக்கல. மற்ற எல்லா பிரான்ச்சும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மற்ற எல்லா பிரான்ச், அதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக பிரான்ச்சஸ், செல்ஃப் சப்போர்ட்டிங் காலேஜஸில் இருக்க பிரான்ச்சஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 10,000 சீட்ஸ், ஒரு 9,000 சீட்ஸ் இருக்கும். அதான் அதர் பிரான்ச்சஸாக இருக்கும். அதெல்லாமே மோஸ்ட்லி அதோட கான்ட்ரிபியூஷன் 0.9% இருந்து 0% வரைக்கும் தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம மென்ஷன் பண்ணல. கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங்கில் கிட்டத்தட்ட ஓசியில் 2,385 ஸ்டூடெண்ட்ஸு, பிசியில் 62,996 ஸ்டூடெண்ட்ஸ், பிசிஎம்மில் 7,228 ஸ்டூடெண்ட்ஸ், எம்பிசியில் 44,912 ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்சியில் 2,1178 ஸ்டூடெண்ட்ஸு, எஸ்சிஏ 3,837 ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்டி வந்து 817 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து ரிசர்வேஷன் பர்சன்டேஜுக்கு மேலே ஜாயின் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசி, பிசிஎம், எம்பிசி மூணுத்துலேயுமே வந்து அவங்களோட கேட்டகரி ரிசர்வேஷன் பர்சன்ட்டுக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான டேட்டாவாக இருக்குது. அதுலேயும் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கோட்டாவில் இந்த மெடிக்கல்லையும் சரி, இன்ஜினியரிங்லையும் சரி, பிசியோட எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் அதிகமாக படிக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களோட சீட் ஃபில்லிங் வந்து அதிகமாக இருக்குது. 5,251 எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸும், பிசியில் 5,055 எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் கான்ட்ரிபியூஷனில் ஓசி ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் சீட் எடுக்கிறாங்க. 92 சீட்ஸ் தான் ஃபில் ஆகிருக்கு. இந்த வருஷம் வந்து நம்ம இன்னொரு பெக்யூலராக ஒரு இதை பார்த்தோம். ஜென்ரல் கவுன்சிலிங்கில் ஒரு சீட் கூடி ஃபில் ஆகாத காலேஜஸ் கூடி கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபில் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஐ திங்க் அதுக்குள்ளே கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் வந்து அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல இருக்குது. சீட்டு ஜென்ரல் கவுன்சிலிங்கில் சீட் எடுக்காதவங்க இதில் சீட் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத மேபி அந்த சீட்ஸ் எல்லாம் நல்லிஃபை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3 காலேஜ் நான் பார்த்த வரைக்கும் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் ஒரு சீட் கூட ஃபில் பண்ணாத காலேஜில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நல்லதுக்கு இல்லை. ஸோ அது வந்து பெட்டர், அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து வேறு ஏதாவது காலேஜுக்கு மாற்றி விட்றது, கவர்மெண்ட் ஏதாவது பண்ணி இந்த காலேஜஸை க்ளோஸ் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். ஸோ ரவுண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் 28,896 ஸ்டூடெண்ட்ஸும், ரவுண்ட் 2ல் 62,289 ஸ்டூடெண்ட்ஸும், ரவுண்ட் 3ல் 52,168 ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரவுண்ட் 3ல் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் கிடச்சிருக்காது. ஏன்னா எல்லாமே மோஸ்ட்லி 0 ஆயிடுச்சு. வேகன்சின்னு பார்த்தாலே ஒரு 25 சீட்ஸ் மட்டும் தான் வேக்கண்ட்டாகவே இருந்தது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீலிங் தான். சப்ளிமெண்ட்ரிலையும் கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அது ஒரு பெரிய நம்பர் தான். இந்த வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து ஹிஸ்டாரிக்கலாக ஹையஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து டாப் 30 காலேஜஸ் வந்து ஃபில்லிங் பர்சன்டேஜ் அண்ட் ஆவரேஜ் கட் ஆஃப் வைஸ் நம்ம பார்த்தோம்னா சிக்ரி தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. 195.5 ஆவரேஜ் கட் ஆஃப், 100% ஃபில்லிங்கு. எஸ்எஸ்என் 194.3 ஆவரேஜ் கட் ஆஃப், 100% ஃபில்லிங். எம்ஐடி குரோம்பேட் வந்து 194.28 ஆவரேஜ் கட் ஆஃப், 100% ஃபில் ஆயிருக்கு. சிஇஜி கிண்டி வந்து 194.21 100% ஃபில் ஆயிருக்கு. சிஐடி சென்னை வந்து 192 100% ஃபில் ஆயிருக்கு. சிஐடி 192 கட் ஆஃப், 100% ஃபில் ஆயிருக்கு. பிஎஸ்ஜி ஐடெக், பிஎஸ்ஜியோட செகண்ட் இன்ஸ்டியூஷன் 191.09 100% ஃபில் ஆயிருக்கு. பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 190.81 100% ஃபில் ஆயிருக்கு.
பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஏன் பின்னாடி ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் ரீசன் என்னென்னா, உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷன் அண்டு ஃபேஷன் டெக்னாலஜி அந்த மாதிரி கொஞ்சம் லீஸ்ட் ப்ரிஃபர்ட் பிரான்ச்சஸ் நிறைய அந்த காலேஜஸில் இருக்கனால கொஞ்சம் கீழே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் தியாகராஜர் வந்து 189.92, இது வந்து உங்களுக்கு 10th பொசிஷனில் வருது தியாகராஜர். 11th வந்து ஜிசிடி கோயம்புத்தூர், 12th குமரகுரு, 13th ஸ்ரீ ஈஸ்வர். ஸ்ரீ ஈஸ்வர் ரொம்ப டாப்பில் வர்றதுக்கு மெயின் ரீசனாக நம்ம பார்க்குறது, கிருஷ்ணாவோட ஃபீஸ் வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. ஸோ அதனால் ஈஸ்வரோட பிக்கப் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ப்ளஸ் 2 காலேஜ் ஜாயின் ஆனதும் சீட்ஸ் அதிகமாக இருந்தது, அபண்டண்ட்டாக இருந்தனால ஆவரேஜ் கட் ஆஃப் ட்ராப் ஆகிருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ், இந்த கேம்பஸ் வந்து பெருசாக யாரும் கைடன்ஸ் கொடுக்குறவங்க யாரும் ப்ரிஃபர் பண்ணலைனாலும், ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இன்னும் வந்து புவர் பேக்ரவுண்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ப்ரிஃபர்டு காலேஜாக அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் தான் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலமோட பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க. மேபி சிவில் இல்லாதனால அதோட ஆவரேஜ் கட் ஆஃப் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் ஒரு பிரான்ச்சும் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்தது ஜிசி சேலம், லோயலா. எப்பயுமே ஜிசி சேலம் பெட்டராக இருக்கும், இந்த வாட்டி கொஞ்சம் கீழே போயிடுச்சு. லோயலா ஐகேம் வந்து அதுக்கு அடுத்த பொசிஷன் வருது. அதுக்கப்புறம் அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காரைக்குடி. அதுக்கப்புறம் வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் 183.94, 100% சீட் ஃபில் பண்ணியிருக்காங்க. கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 183.73, 100% சீட் ஃபில் பண்ணியிருக்காங்க. கேபிஆர் வந்து உங்களுக்கு அவங்களும் 100% சீட் ஃபில் பண்ணியிருக்காங்க, 183.33 கட் ஆஃபு. அதுக்கப்புறம் ஏசி டெக் கேம்பஸ் வந்து 183.32. கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் எதுவுமே இல்லாமல் இந்த ஆவரேஜ் கட் ஆஃப்ங்கிறது பெட்டரான ஆப்ஷனாக தான் இருக்குது. ஏன்னா இதில் மோஸ்ட்லி கெமிக்கல் ரிலேட்டட் அண்ட் பயோ ரிலேட்டட் பிரான்ச்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 183.29, 100% சீட் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து 183.14, 100% சீட் ஃபில் பண்ணியிருக்காங்க. 2331 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட்டு இன்டேக் இருக்கிற காலேஜ் இதாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங், இதில் பேச்சுலர் ஆஃப் பிளானிங் மட்டும்தான் வரும். இந்த காலேஜோட ஆவரேஜ் கட் ஆஃப் 180.23 வருது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரி வந்து 180.56, இதுவும் வந்து டாப் 30க்குள்ளே வந்துடுது. ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் கிட்டத்தட்ட ஒரு 7 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் ஜாயின் பண்ணல, 99% சீட்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க. 179.86 ஆவரேஜ் கட் ஆஃப். சவிதா வந்து 179.73 ஆவரேஜ் கட் ஆஃப், 100% சீட் ஃபில் பண்ணியிருக்காங்க. இதுவும் கொஞ்சம் ஃபீ அதிகமாக இருக்கிற ஒரு இன்ஸ்டியூஷனாக தான் பார்க்குறோம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 179.54, 97% சீட்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஒரு 21 சீட்ஸ் ஃபில் ஆகலைன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு வந்து உங்களுக்கு 100% சீட்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க, 178.99. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி 178.59, 100% சீட்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து 178.01, 99% சீட் ஃபில் பண்ணியிருக்காங்க. நம்ம இதில் நிறையா காலேஜஸ் இதில் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ ஈரோடு சைடு உங்களுக்கு பனவரியம்மன், கொங்கு இதெல்லாமே டாப் 30க்குள்ளே வரல, அதுக்கப்புறம் தான் வருது. பி சாய்ராம் இதெல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான் வருது. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டாவாக பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த வருஷத்தோட கீ டேக்அவே. எதுவும் பெரிய சேஞ்சஸ் எதுவும் நடக்கலாம் அதுக்கு முந்தின வருஷத்தை நம்ம கம்பேர் பண்ணும்போது. பட் சில காலேஜஸோட ப்ரிஃபரன்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.